ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ டோபர் தலைனை விட்டு எவன் அந்த வேலையை பார்த்ததுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அடுத்து அந்த கம்பெனிக்காரனை கண்டுபிடிச்சு ஒரு மீட்டிங்கை போட, ஆமா எதை வச்சு அது உங்களோட நாவல்னு சொல்றீங்கன்னு கேட்கான். அப்போ அவனும் நீங்க எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு என்ன இப்போ எப்படி பேசுறீங்கன்னு கேட்க, இல்லை உங்க ஸ்டாஃப் எல்லாம் விசாரிச்சு பார்த்தீங்களா, அது உங்க நாவலுங்கிறதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கான். அவனும் செம்ம காமெடி. என்ன கேள்வி இது, எவிடன்ஸ் இல்லாமல உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பக்காவா இருக்கு. ஆமா நீங்க அந்த மூவிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறது உங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுக்காக உங்க வாழ்க்கையை தொலைச்சிட போறீங்கன்னு கிண்டல் பண்ண, அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா குண்டானி கிளம்ப. அப்ப ஹீரோவை பார்க்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணாலுமே நஷ்டமானது எங்கள் எல்லாருக்கும் தான் பாதிப்பாகும். அதனால நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிடுங்க சொல்ல, இப்போ நடக்கிற பிரச்சனையால் நீங்கள் இது மாதிரி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. சப்போஸ் நான் அந்த ப்ராஜெக்டில் லாஸ் ஆகிட்டா நான் என்னோட வேலையவே ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் மனசு சரியில்லாமல் அவன் அம்மா அப்பா பார்க்க வந்திருப்பான். பிள்ளை இப்படி சோகமாக கிடக்காலேன்னு அவள் அப்பாவும் ஹீரோயின் முதல்ல எழுதுன நோட் எடுத்து, இது அவனோட முதல் ஸ்கிரிப்ட், நான் அதை கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே படிச்சிருப்பேம்மா. உன் அம்மா கூட எத்தனை தடவை இந்த புக்கை படிச்சுட்டு கிடப்பீங்கன்னு அப்பப்போ கத்திட்டு கிடப்பா, ஆனால் நான் கேட்கவே மாட்டேனே. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு டைம் நான் இந்த புக்கை படிக்கும்போது என் பொண்ணு சூப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டராக வரப்போறான்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி, உன் திறமையை மட்டும் உன்கிட்ட இருந்து யாராலுமே பறிக்க முடியாது. அதனால நீ எப்பவுமே எதுக்குமே கவலைப்படாத சொல்ல, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் தேங்க்யூ தகப்பான ஹக் பண்ணிக்க. லைஃப்ல பிரச்சனைன்னு வரப்ப எவ்வளவு பேர் ஆறுதல் சொன்னாலும் நம்ம அப்பா சொல்ற ஆறுதலே ஒரு தனி பூஸ்டப் தானே கைஸ். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தங்கச்சிக்காரியும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, சீஸ் அங்க என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க, எங்க அண்ணனோட போஸ்டர் பாத்தீங்களான்னு கேட்கா. ஹீரோவும் அந்த நாவல் ஹீரோனோடது தான், இது மாதிரி அவன் மேல பழி போட்டவங்க மேல நான் கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு போஸ்டர் போட்டிருப்பான். அப்ப தங்கச்சிக்காரியும் சப்போஸ் அண்ணனால நிரூபிக்க முடியலன்னா அவன் கரியரே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு கிடக்கா. நீ எதுவும் கவலைப்படாத, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன்னு நேரா ஹீரோவை பார்க்க வரா. ஏன் இப்படி பண்ணிட்டு கிடைக்கீங்கன்னு கேட்க, நான் உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சும்மா வார்த்தையா சொன்னேன்னு நினைக்கிறியா புள்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்ல, இவளும் இவனை புரிஞ்சுக்கவே முடியலன்னு பார்க்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு ஏதாச்சும் ஷெங்குன்னு பிள்ளைய தெரியுமா, ஏன்னா அவ தான் நீ எழுதின நாவல தான் எழுதுனதுன்னு அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கா சொல்ல, ஷெங்கா ஐயோ சண்டாளி, அவ என்னோட காலேஜ்ல படிச்ச புள்ள, எனக்கு இப்ப எல்லாமே புரியுது. ஏன்னா அந்த கதையை நான் முதல்ல காலேஜ் படிக்கும் போது எழுதுனேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் போய் பார்க்கும் போது அங்க இல்ல. அப்பனா அதை அவ தான் எடுத்திருக்கணும். எனக்கு இப்ப செம்ம ஐடியா தோணுது, ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்கா. இவனும் புள்ள எனக்கு ரிஸ்க்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி புள்ளன்னு சொல்லிட்டு கிடக்கான். அப்போ ஹீரோயினும் அது என்னோட ஸ்கிரிப்ட் தான் நிரூபிக்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு ஒரு போஸ்ட்டை போட, அதை பார்த்துட்டு எல்லாம் என்ன எவிடன்ஸா இருக்கும். அப்போனா ஹீரோயின்ல எந்த தப்பும் இல்லையான்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக போயிட்டு கிடக்கு. அப்போ அந்த செங்கு பிள்ளையும் கூப்பிட்டு, அவ ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிடக்கா, மெயின் ஸ்கிரிப்ட் உன்ட்ட தானே இருக்கு, அவ பப்ளிஷ் பண்றதுக்குள்ள நீ பப்ளிஷ் பண்ணி விட்டு சொல்ல, செங்கும் பப்ளிஷ் பண்ணி விட. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு நன்றி ஆத்தானே குதிச்சுட்டு கிடக்கா. அப்போ ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நான் அந்த சண்டாலியை மீட் பண்ணணும்னு சொல்ல, அடுத்து அவளை பார்க்க போதுங்க. ஹீரோயினும் என்ன என்கிட்டயும் அது உன்னோட தான் சொல்ல போறியா கேட்கா. ஆமா அது உன்னோட தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என்னாலாம் தர முடியாதுன்னு திமிரா பேசிட்டு கிளம்ப, ஏமா கொஞ்சம் உட்காரியா, முழுசா கேட்டுட்டு போமான்னு. என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழுதின ஸ்கிரிப்டில் அவளோட பேரை விளையாட்டுக்கு தலைகீழ எழுதிருப்பா. அதுதான் அந்த செங்குப்பிள்ளை எடுத்துட்டு போயிருக்கோம். இப்ப புரியுதானே அவ சைனை போட்டு காமிக்க. அதை பார்த்து செங்குப்பிள்ளைக்கும் படப்படனாக, உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும், என்னால ஈஸியா அது என்னோட தான் நிரூபிக்க முடியும் சொல்ல, சைட்ல ஹீரோவும் இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு பிள்ளை, இன்னைக்கே பப்ளிஷ் பண்ணி விட்டுன்னு சொல்ல, அப்ப அந்த செங்கு பிள்ளையும் ப்ளீஸ் நான் மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கதற, இதெல்லாம் நீ பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும்னு ஹீரோவும் கிளம்ப. அப்ப இவனும் வெளியே வந்து, புள்ள பப்ளிஷ் பண்ணி விட்டுலாம்லன்னு கேட்கான். இல்ல இதை நான் பெருசுப்படுத்த விரும்பல, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து என்னோட ஸ்கிரிப்டை மட்டும் வாங்கிட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுலான்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இவனும் புள்ள நீ எது பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு கிடக்குங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அப்பா அம்மாவும் எவ்வளவு நாள் தான் நீ சிங்கிளா கிடப்பன்னு ஒரு பையன் கூட அவளுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் எப்படியோ செக்ரட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சு போக, அவனும் தயங்கிக்கிட்டே, வாஸ் இது மாதிரி அந்த பிள்ளை பிளைண்ட் டேட் போக போதான்னு சொல்ல, என்ன இப்ப நீ என்ன சொன்னேன்னு இவனும் அவன் சட்டையை கோக்க, அவன் என்ன ஏன் கூடடா வரான்னு சொன்னேன்னு இவனும் முழிக்கான். அவன் என்ன யார்
யாருன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்ப ஆளை விடுற சாமின்னு இவனும் ஓடிடுறான். அப்ப ஹீரோவும் புள்ள மாமா இங்க கிடைக்கேன், நீ எங்க புள்ள போறன்னு மெசேஜ் பண்ண, என்னை எப்படிலாம் அலைய விட்ட அப்படின்னு அவளும் எதுவும் சொல்லாம போனை ஆஃப் பண்ணிடுறா. அப்ப தங்கச்சிக்காரிக்கும் ஆக்டிங்க்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவளும் நல்லா தான் நடிச்சிட்டு கிடப்பான். ஆனா லூவை பார்த்துட்டு பதட்டத்துல சொதப்பிடுறான். அவனும் ஃபோன் வரவும் வெளியே போக, என்ன வெளியே போறான், நம்ம கேவலமா நடிச்சதை பார்த்துட்டு பிடிக்காம தான் போறான்னு இவளும் பின்னாடியே ஓடி சாரி கேட்கா. எனக்கு புரியுது நீ இந்த ஃபீல்டுக்கு புதுசுன்னு, ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவேன்னு சொல்ல, ஐயோ இந்த புள்ள நம்மளை இப்படி நம்புதேன்னு இவளும் கண்டிப்பா நான் கடினமா உழைப்பேன்னு ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் நம்ம படத்துக்கு லைசன்ஸ்லாம் கிடைச்சிருச்சான்னு கேட்கான். டுடே ஈவினிங்குள்ள கிடைச்சிரும்னு சொல்ல, சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றான். அப்ப செக்ரட்டரிக்காரனும் தயங்கிட்டே, பாஸ் ஹீரோயின் அந்த பையன் கூட மாலுக்கு போயிருக்கா சொல்ல, இவனும் கடுப்புல கதவு சாத்திட்டு உள்ள போக, போன ஸ்பீடுக்கு திரும்பி வந்து காரை ரெடி பண்ண சொல்றான். மாலுக்கும் வந்துடுறாங்க. பாஸ் நம்ம எப்படி இவ்வளோ பெரிய மால்ல உங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கான். அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நீ மூடிட்டு வான்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் அந்த பையன் கூட தின்னுட்டு கிடக்கா. அதோ ஹீரோவும் பார்த்துடுறான். என்னை விருடி எப்படி தின்னுட்டு கிடக்கா பாருன்னு இவனும் திட்டிட்டு கிடக்க, அவங்க போகிற இடத்துக்கே இவங்களும் ஃபாலோ பண்ணி போக, பாஸ் இப்படி எட்டு பார்க்கறதுக்கு தான் இத்தனை மாடி ஏறினீங்களான்னு கேட்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் மாஸ்க்கும் கண்ணாடியும் வாங்கிட்டு வா சொல்ல, என்னத்தை தெரியுமோன்னு அவனும் வாங்கிட்டு வந்து, நான் இன்னும் என்னென்ன கர்மத்தை அனுபவிக்க போறேன்னு தெரியலேன்னு புலம்ப, சட்டுன்னு போனவன் திரும்பி வந்து, ஆமா நீ ஏன் போடலன்னு கேட்கான். ஏன்னா நானா, ஆமா என்ன போட மாட்டியான்னு முறைக்க, உன்னை பத்தி தெரிஞ்சுதானே எதுக்கும் சேஃப்டிக்கு 2 வாங்கினேன்னு ஹீரோட்ட காமிக்க, சரி சரி உனக்கு சம்பளத்துல 10 ரூபா போட்டு தரேன்னு சொல்ல, இவனும் சிரிச்சுட்டே கொடுக்கணும்னு ஓட, அப்ப ஹீரோயினும் படத்துக்கு போறா. ஹீரோவும் பின்னாடியே வந்து அவங்க எந்த படத்துக்கு போறாங்களோ அதுக்கே எங்களுக்கும் டிக்கெட் கொடுங்க கேட்க, அந்த கடைக்கார பையிலும் உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால தர முடியாதுன்னு கத்தி விட்டுறான். ஹீரோவும் காண்டாகி இங்க இருக்க எல்லா படத்துக்குமே நான் தாண்டா ப்ரொடியூசர்னு சொல்ல, அவனும் சாரி கேட்டு டிக்கெட்டை கொடுக்க, அப்போ ஒரு பிள்ளை இவங்களை பார்த்துட்டு அங்க இருக்க சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுருது. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் இது மாதிரி ப்ரொடியூசர் வந்திருக்காராமா பேசிக்க, அதை ஹீரோயினும் கேட்டாரா. படுபாவை இங்கே வந்துட்டானான்னு அவனை தேடி போக, அவளை பார்த்து இவங்களும் ஒளிஞ்சிக்க, அப்ப அவளும் ஃபோன் பண்ணி ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போயிருன்னு திட்டி விட்டுறா. நீ என்ன சொல்றது புள்ள, நான் என்ன கேட்கறதுன்னு இவனும் ஹீரோயினை பார்க்க போக, ஆனா அதுக்குள்ள அந்த தியேட்டரோட ஓனர்லாம் வந்து ப்ளீஸ் எங்க கூட சாப்பிட வாங்கன்னு இழுத்துட்டு போக, கடைசி வரைக்கும் ஹீரோயினை பார்க்க முடியலன்னு இவனும் அழுது வளைஞ்சிட்டு கிடக்கான். ஹீரோவும் அவ அந்த சோடா பொடிக்காரன் கூட இருக்கும்போது ரொம்ப இழிச்சுட்டே கிடந்தாலே, ஒருவேளை இவளுக்கு அவனை பிடிச்சிருமோன்னு ஹீரோயின் வந்ததுமே அவளை பிடிச்சி கிஸ் பண்ண, இவளும் தள்ளி விட, ஆனா அவளும் விடுற மாதிரியே இல்லை. ஏண்டி இப்படி பண்ற, நீ வேற பையன் கூட இருக்கதே என்னால பார்க்கவே முடியல, நான் உன்னை லவ் பண்றேன்னு புரியுதா இல்லையா, தப்பு தான் ஒத்துக்கிறேன், நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உன்கிட்டயும் ஃப்ரெண்டை லவ் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டது தப்பு தான், நீ உன் லவ் சொன்னப்ப நான் அதை அக்செப்ட் பண்ணாததும் தப்பு தான், நீ வேணா என்ன அடிச்சுக்கொன்னு அவன் கையால அடிக்க வைக்க, உனக்கு இதெல்லாம் பத்தாதுடானா அவன் கையை பிடிச்சி கடிச்சு வைக்க, பிள்ளைக்கு ரத்தமே வந்துடுது. இவளுக்கும் ரூம்க்கு வந்து ஹீரோ கிஸ் பண்ண ஞாபகமே வர, சிச்சி இதெல்லாம் அவன் நினைக்கவே கூடாதுன்னு அவளே திட்டிக்கிறா. அடுத்த நாள் ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கிஸ்ஸிங்லாம் ஆயிடுச்சுடி சொல்ல, உனக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு தானே, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உடனே ஓகே சொல்லிட்டு சொல்றா. இவளும் இல்லை அவன் இப்போதான் 100%ல 70% வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிடக்கா. அப்போ ஒரு குரூப் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண, அதை ஹீரோயினையும் ஃபோனில் கேட்டு வேகமாக போகிறா. என்ன ஆகிருக்கும்னா, இந்த லேடி இருக்கால, இவ 2 நாள் முன்னாடி கடைக்கு வந்து ஃப்ரெண்டுக்காரியோட டிசைன்லாம் திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்க, அதை ஃப்ரெண்டுக்காரியும் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அந்த கானில் தான் இந்த லேடியும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து, உன் கடையில் வாங்கின துணி தான் இது, குவாலிட்டி ஒன்றுமே நல்லா இல்லைன்னு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சி போட, அப்போ ஹீரோயினை அதை தடுக்க போகிறப்ப ஒருத்தர் ஹீரோயினை அடித்து தள்ளி விட, அப்போ கண்ணாடி கிளாஸ் அவள் கையிலே குத்தி பிளட் அதிகமா வருது. ஹீரோயின் அப்பவும் எந்திரிக்கிறா. அப்போ ஒருத்தர் சலுப்புன்னு கண்ணத்திலே அடிக்க ஹீரோயினால தாங்கவே முடியல. ஆனா இது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.